வெயிட்டாக இருக்கிறீங்களங்க, வெயிட்டாக இருக்கிறவங்க தெரியாமல் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றதோ இல்லை ரொம்ப விகரஸாக எக்ஸசைஸ் பண்ணுறதோ பண்ணுறீங்க. அது ரெண்டுமே 95% அவங்களுக்கு பலன் அளிக்கிறது இல்லை, வெயிட் ஏறிட்டே போகுது. ஏன்னா வெயிட்டாக இருக்கிறீங்கன்றது நிறையா காரணங்களால் செயல்படுது. அது என்ன காரணம்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி செயல்படணும். ஆனால் பொதுவாக வெயிட்டாக இருக்கிறவங்களுக்குன்னு காரணங்கள் இருக்குது, அது சொல்கிறேன். இன்றைக்கி வெயிட்டை குறைக்கிறது எப்படின்னு நான் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெயிட்டாக இருக்கிறது நிறையா காரணத்தினால நடக்குதுங்க. முக்கியமாக தைராய்டு ஒரு காரணமாக இருக்குங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல்ஸ்க்கு, லேடிஸ்க்கு தைராய்டை தவிர ஸ்ட்ரெஸ்ஸு ஹார்மோன் கார்டிசோல் ஒரு காரணமாக இருக்குங்க. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், ஸ்ட்ரெஸ்னால சுரக்கிற ஹார்மோன் ஒரு காரணமாக இருக்குங்க. இதை தவிர ஹாப்பி ஹார்மோன்ஸ் ஆகட்டும், இல்லை வெயிட்டை குறைக்கிற லெப்டின், கிரெலின் அண்டு T3 T4 அண்டு இது தைராய்டு அண்டு பிட்யூட்ரி growth ஹார்மோன், அதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா இன்சுலின்கிற ஹார்மோன் இந்த டயபெட்டிஸ்க்கு ரீசனாக இருக்குல்லங்க. அதை தவிர இன்னும் வெயிட்டை குறைக்கிறதுக்குன்னே நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குங்க. வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல நம்பர் 1 லெப்டின்கிற ஹார்மோன் இருக்குது. நம்பர் 2 வந்து கிரெலின்கிற ஹார்மோன். இதெல்லாம் என்ன பண்ணும்னா பசி ஆறிடுச்சின்னு மூளைக்கு சிக்னல் அனுப்புறதும், இல்லை அது வந்து சரியாக வேலை செய்யாட்டி அதிகமாக பசியை தூண்டுறதும், இதை தவிர மெட்டபாலிசத்தை வந்து குறைக்கிறதும். நம்ம உடம்புல சாப்பிட்டதெல்லாம் மெட்டபாலிஸ் ஆனால் தான் நம்ம ரொம்ப வெயிட் ஆகாமல் இருப்போம். மெட்டபாலிசத்தை குறைச்சிருந்தோம் இந்த மாதிரியெல்லாம் அது தீங்கு விளைவிக்கும். அதனால் வெயிட் ஏறுது. ஆனால் குறைக்கிறதுக்கு அந்த ஹார்மோன்ஸுக்கு தேவையான மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் அதுக்கு மெயின் உணவாக இருக்குது. மகிழ்ச்சியாக, ரொம்ப சாந்தமாக, அன்பாக, ரொம்ப பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குறையுது. நல்லா தூங்கணும், நல்லா லிமிட்டடாக வேலை செய்யணும். எந்த ஒரு மனதில் எண்ணம், போட்டி, பொறாமல், இல்லைன்னா வந்து கம்பேர் பண்ணிக்கிறது, எந்நேரம் மன அழுத்தம் ஆகிறது. எவ்வளவு தான் வீடு, சொத்து, எல்லா குழந்தைகள், ஹஸ்பண்ட், ஒய்ஃப் எல்லாம் இருந்தாலும் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ்ஸாகவே உட்காந்துக்கிறது, செல்ஃப் கேர் பண்ணிக்கிறது இல்லை, அவங்களே பார்த்துக்கிறது இல்லை. இதை தவிர செல்ஃப் லவ்வே கிடையாது. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மாதிரி செல்ஃப் லவ். அவங்க மேலே அவங்களுக்கு அன்பு இல்லை, அவங்க உடம்பு மேலே அவங்களுக்கு அக்கறை இல்லை. எண்ணத்து மேலேயும் அக்கறை வச்சுருக்காங்க, உடம்பு மேலே வைக்காமல் இருக்கிறது. இதெல்லாம் மிகப்பெரிய ரீசனாக இருக்குது வெயிட் வர்றதுக்கு. ஸோ வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரீசன்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். வெயிட்டை குறைக்கிறது ஜஸ்ட்டு சாப்பாடு கம்மியாக சாப்பிட்றது மட்டும் கிடையாதுங்க. அதே மாதிரியே ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா கார்டிசோல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்டிசோல் அதிகமாக சொல்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். வெயிட்டுக்குன்னு சில எக்ஸசைஸ் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணி அரை மணி நேரம் வாட்ஸ்அப் வீடியோ கால்லையோ உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் கன்சல்ட் பண்ணி நான் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு இதுக்குன்னே நான் எக்ஸசைஸ் புரோட்டோகால்ஸ் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் வச்சுருக்கேன். எல்லாமே நான் வெயிட் பேரிங், நான் ஏரோபிக்ஸ் எக்ஸசைஸு. ஏரோபிக்ஸ் மாதிரி நடக்கிறது, ஓடுறது, ஸ்விம்மிங்கு, டான்ஸ் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி காலை ஊனி வாக்கிங் போங்க இந்த மாதிரியே கிடையாது. எல்லாமே ரொம்ப சேஃபு. ஹார்ட் பேஷண்ட்ஸும் செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி எக்ஸசைசஸ் பொறுமையாக கரெக்டாக படுத்துட்டு, மல்லாந்து படுத்து, ரைட்டில் படுத்து, லெஃப்டில் படுத்து, குப்புற படுத்து உட்காந்துட்டு செய்கிற எக்ஸசைஸாக தான் இருக்குது. அதையெல்லாம் செஞ்சு மசில்ஸை நல்லா டெவலப் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்தி அதில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்காமல் ஹாப்பி ஹார்மோன் சுரக்கிற மாதிரி மியூசிக் எல்லாம் கேட்டுட்டு நல்லபடியாக அதை செஞ்சு வெயிட்டை கண்டிப்பாக குறைக்க முடியுங்க. இப்போ இது சம்மந்தமாக சம் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஜோதி சொல்லி தருவாங்க, ஹெல்த் கோச். இதுக்கு ரொம்ப ஈஸியானது வந்துட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு 2 hours முன்னாடியே சாப்பிட்றணும். ஒரு 12 hours நீங்கள் மார்னிங் வரைக்கும் நீங்கள் எதுவுமே சாப்பிடாம இருந்தீங்க அப்படின்னாக்க உங்கள் வெயிட் தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்கள் பார்க்கலாம். இதை தவிர நெல்லிக்காயின்னு இருக்குல்லங்க, இந்தியன் கூஸ்பெரி, ஆம்லா, அதை கூட ஜூஸாக போட்டு கொடுக்கலாம். ஆனால் இந்த சிங்கிள் ஸ்டெப்பெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஜஸ்ட்டு 1 or 2 ஸ்டெப்ஸ் சொல்லித்தரோம் டிப்ஸு. நூற்றுக்கணக்கான விஷயங்களை ஃபாலோ பண்ணால் வெயிட் நல்லா குறையும். ஈஸியாக தான் இருக்கும். ரெஸ்ட்ரிக்டட் டயட் இதெல்லாம் இருக்காது. அதை பற்றின நாலேஜ் இருந்தாலே குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் நிறைய பேர் வெயிட்டை குறைக்கிறாங்க, ஏற்றுறாங்க. செலிப்ரிட்டிஸ் எல்லாம் நினச்சா 15 கிலோ ஏற்றுறாங்க, நினச்சா 5 கிலோ குறைக்கிறாங்க. ஏன்னா அதை பற்றின நாலேஜ் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. சம் ஃபிசியோதெரபிஸ்ட்டை ஹையர் பண்ணி நான் அதை கரெக்டாக சொல்லித்தரேன். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட். And Jyoti, health coach. Thank you.